வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பர் 2025ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாணவர்கள் முழு வினாத்தாளுக்கும் விடைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய அன்புக்காக நம்ம தொடர்ச்சியாக 1 மதிப்பெண்ணுக்கு பிறகு 2 மதிப்பெண்ணுக்கு தனியாக வீடியோ ஷார்ட் போடப்பட்டிருக்கு, 3 மதிப்பெண்ணுக்கும் போடப்பட்டிருக்கு. இப்போ 5 மதிப்பெண்ணுக்கு ஒவ்வொரு கணக்காக போட்டு வரோம். 41, 42, 43, இப்போ 44வது கணக்கு போட்டிருக்கு. அதுக்கான விடைகளை பாருங்க. ஆனந்த் என்பவர் ஏடுகளில் 21 ஏடு கேட்டிருக்காங்க. 21 ஏடு அப்படிங்கிறது பற்று பக்கம் வரவு பக்கம் 2 பக்கம் போடணும். நீங்க அக்கௌண்டன்ஸ் பேப்பர் 2 பக்கம் போட்டிருப்பீங்க. நம்ம நோட்ல ஒரே பக்கம் போட்டு காட்டியிருக்கோம். அடுத்த வீடியோ போடும்போது 2 பக்கம் போட்டு காட்டுவோம். பற்று பக்கம் அளித்த தள்ளுபடி, வரவு பக்கம் பெற்று தள்ளுபடி போடணும். இது தொடக்க இருப்போட கொடுக்கப்பட்டிருக்கு. பணம் விற்று வந்ததுன்னா யாரிடமிருந்து பெற்றோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம பற்று வைக்கணும். நம்ம செலுத்தியது, வழங்கியது, கொடுத்தது இது எல்லாமே வர வைக்கணும். இதுல பற்று பக்கம் கூடுதலாக இருக்கு, 72,200 ரூபா. வரவு பக்கம் குறைவா இருக்கு, 19. எப்பவுமே ரொக்க ஏடு அப்படிங்கிறது வரவிருப்பை காட்டாது, பற்றிருப்பை தான் காட்டும். பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும், பணம் இல்லாமல் செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஆகையால இருப்பு கீழ் கொணரப்பட்டது ஜனவரி 1, 19,700. அடுத்தது ஒரு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் கேட்கப்பட்டிருந்துச்சு. உள்ள புக்கில் இருந்து கையால் எழுதும் கணக்கியல் முறைக்கும் கணினிமய கணக்கியல் முறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதனுடைய அந்த நடவடிக்கையை பதிவு செய்து கையால் எழுதுறோம், அங்கே கணினிமய பயன்படுத்தி எழுதுறோம். தேக்கம் எதில் பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா ஏட்டில் தொகுதியில் திரட்டி வைக்கணும். அங்கே நன்கு வடிவமைக்கப்பட்ட தரவு தளங்களில் திரட்டி வைக்கப்படுது. பேரிடு கணக்கு, இருப்பள்ளி குறிப்பு, நிதிசார் நிலைகள் இதெல்லாமே கையால் எழுதும் முறையில் தயாரிக்கப்படுது. அது குறிப்பிட்ட பதிவு செய்து அனைத்து தகவல்களும் தானாகவே தனிச்சையாகவே தயாராகிறோம். அறிக்கைகள் தயார் செய்து, அறிக்கைகள் பகுப்பாய்வு செய்து புதிய முறையில கையில எழுதி முடிக்கப்படும். பகுப்பாய்வு செய்தல், தயார் செய்தல் எல்லாமே தனிச்சையாக நடைபெறும். அடுத்தது எடுத்துக்கொள்ளும் நேரம். இது 7 மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. இது 7 மணி நேரத்தை சேமிக்குது. ஆகும் செலவு, கணக்கீடுகள் பராமரிக்க வேண்டிய செலவு அதிகம். அனைத்து ஏடுகளும் மென் நகலாக உள்ளதால் செலவு குறைவு. தரவு திரும்ப எடுத்தல், தரவு திரும்ப எடுப்பது அப்படிங்கிறது கடினம், நேரம் ஆகும். தரவு திரும்ப எடுப்பது எளிது, விரைவாக எடுக்கப்படும். துல்லியம், எழுத்த சார்ந்த பிழைகள் நடக்கலாம் கையால் எழுதும் போது. ஆனால் கணினிமய கணக்கில் உள்ளீடு சரியாக இருந்தால் வெளியீடு சரியாக இருக்கும், பிழைகள் நடக்காது அப்படி சொல்லப்படுது. மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு சென்டமின் அக்கௌண்ட்ஸ் சேனல் காமர்ஸ். நம்ம +2க்கு அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். எல்லா மாணவர்களும் பயனடைந்து நல்ல மார்க் எடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த விடையெல்லாம் சரியா இருந்ததுன்னா எவ்வளோ மார்க் வருங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.